Sri Parasakthi Vidyalaya Cbse Class 7th Subject Physics. So good afternoon students, 7th standard physics chapter 13 motion and time. In the previous class we already discussed about the different types of graphs, that is bar graph, pie chart and line graph, which is used to represent the different types of data. And also we know that the how to draw the lines in graph. So now we are going to discuss about the distance time graph in and how to draw these data in graph sheet. Refer page number 152. Pujko and Begley find out the distance travelled by a car and the time taken by it to cover that distance. Their data is shown in table 13.6. ஸோ டேபிள் 13.6ல டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க டைம் டிஸ்டன்ஸ். ஸோ எவ்வளோ டைமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ஒரு கார் வந்து கவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 0 minutesல 0 டிஸ்டன்ஸ் 0 கிலோமீட்டர் அண்ட் 1 minute 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு கார். ஸோ 2 minutes 2 கிலோமீட்டர் அண்ட் 3 minutes 3 கிலோமீட்டர் 4 minutes 4 கிலோமீட்டர் அண்ட் 5 minutes 5 கிலோமீட்டர். And you can make the graph by following the steps given below. ஸோ இந்த டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாஸை நம்ம கிராஃபில் வந்து என்ன பண்ணணும், ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ கிராஃப் நம்ம எடுக்கும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட், ட்ரா 2 perpendicular lines to represent the 2 axes and mark them as OX and OY as shown in figure 13.11. ஸோ ட்ரா 2 perpendicular lines. கிராஃபில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஃப் ஷீட் எடுத்துகிட்டு 2 perpendicular lines, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ ஹரிசாண்டலாக ஒரு லைன், வெர்டிக்கலாக ஒரு லைன் வரைஞ்சிட்டு, ஸோ ஹரிசாண்டல் லைனுக்கு ஓஎக்ஸ் அப்படின்னு நம்ம நேம் கொடுக்க போகிறோம் அண்ட் வெர்டிக்கல் லைனுக்கு ஓஒய். ஸோ டிசைட் த குவான்டிட்டி டு பி ஷோன் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் தட் டு பி ஷோன் இன் along the y-axis. ஸோ நமக்கு என்னெல்லாம் இந்த டேப்லெட் காலமில் இருக்குது, டைம் இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ எதை நம்ம எந்த ஆக்சிஸில் எடுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் டைம் எடுத்தோன்னா ஒய் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். அப்படி இல்லைனா எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் டைம் எடுக்கணும். ஸோ இன் திஸ் கேஸ் we show the time along the x-axis and distance along the y-axis. ஸோ நம்ம புக்கில் வந்து x-axisல டைம் எடுத்திருக்காங்க, y-axisல டிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எந்த குவான்டிட்டியை எந்த ஆக்சிஸில் எடுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு 2 perpendicular லைன் ட்ரா பண்ணணும் அண்ட் அதுக்கு நேம் கொடுக்கணும் அண்ட் எந்த குவான்டிட்டியை எந்த ஆக்சிஸில் எடுக்கணும் அப்படிங்கிறது அடுத்த பாயிண்ட்டு. And third point, choose a scale to represent the distance and another to represent the time on the graph. For the motion of the car, scales could be, so scale அப்படின்னா இது கிராஃபில் பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு பாக்ஸும் நம்ம வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்க டேட்டா டைம் வந்து 0 1 2 3 4 5 அப்படி தான் இருக்குது. டிஸ்டன்ஸும் 0 1 2 3 4 5. ஸோ ஒன்றா தான் கூடியிருக்கு. ஸோ இதில் உள்ள நம்பரை பொறுத்து நம்ம ஸ்கேல் எடுக்கணும். ஸோ இதில் 1 2 3 4 1 2 3 4 5 தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம 0 1 2 3 4 5 அந்த மாதிரி எழுதிடலாம் அண்ட் ஒய் ஆக்சிஸில் அப்படி எழுதிடலாம். ஸோ ஒரு வேளை சப்போஸ் டைம் வந்து 0 1 2 3 4 5 தான் இருக்குது, கிலோமீட்டரில் வந்து 5 10 15 20 அப்படி 5 5 கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஒய் ஆக்சிஸில் என்ன பண்ணணும், 0 5 10 15 20 அந்த மாதிரி எழுதணும். ஸோ இதுதான் ஸ்கேல். ஸோ ஸ்கேலில் வந்து டைமில் வந்து 1 minute, டைமில் வந்து மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, மினிட்டில் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸை வந்து கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 minute = 1 centimeter. ஸோ ஒரு பாக்ஸ் கிராஃபில் குட்டி குட்டி பாக்ஸாக இருக்கும், அந்த ஒரு பாக்ஸ் வந்து 1 centimeter. ஸோ 1 minute = 1 centimeter அண்ட் டிஸ்டன்ஸும் 1 kilometer = 1 centimeter. ஸோ 2 பாக்ஸ்னால் 2 kilometer, 2 centimeterனா 2 kilometer, 3 centimeterனா 3 kilometer. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ மார்க் வேல்யூஸ்
for the time and the distance on the respective axis according to the scale you have chosen. For the motion of the car, mark the time 1 minute, 2 minute on the x-axis from the origin O. ஆர்ஜின் வந்து டூ லைன்ஸும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த பிளேஸ் தான் ஆர்ஜின். ஸோ அந்த ஆர்ஜின்லேருந்து 1 2 3 4 5 அந்த மாதிரி நீளமாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். சிமிலர்லி மார்க் த டிஸ்டன்ஸ் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஆன் த ஒய் ஆக்சிஸ். And next point, now you have to mark the points on the graph paper to represent each set of values for distance and time. So observation recorded at serial number 1 in table 13.6 shows that at time 0 minute the distance moved is also 0. ஸோ இப்போ நம்ம லைன் ட்ரா பண்ணியாச்சு. எக்ஸ் ஆக்சிஸில் என்ன எடுக்கணும், ஒய் ஆக்சிஸில் என்ன எடுக்கணும் முடிவு பண்ணி எல்லாமே நோட் பண்ணியாச்சு. அண்ட் ஸ்கேலையும் நம்ம முடிவு பண்ணி அதில் நம்பரையும் நம்ம நோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த செட் ஆஃப் வேல்யூஸ் டேப்லெட் காலமை பார்த்து அதில் செட் ஆஃப் வேல்யூஸை எடுத்து அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், கிராஃபில் மார்க் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் வேல்யூஸ் என்ன, 0 மினிட்ல 0 கிலோமீட்டர். ஸோ எக்ஸ்லேயும் 0 தான் வரணும், ஒய்லேயும் 0 தான் வரணும். ஸோ அந்த பாயிண்ட் எங்கே வரும் அப்படின்னா இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சென்டர் அந்த ஆரிஜினில் தான் அந்த பாயிண்ட் வரும். செகண்ட் செட் ஆஃப் வேல்யூ என்ன, 1 மினிட்ல 1 கிலோமீட்டர். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1 மினிட் எங்கே இருக்குது, கீழே ஆரிஜினுக்கு அடுத்து இருக்குது 1. ஸோ ஒய் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸில் என்ன இருக்குது, 1 கிலோமீட்டர் எங்கே இருக்குது, 0க்கு மேலே இருக்குது. ஸோ இந்த 1ம் இந்த கீழே உள்ள 1ம் இந்த டிஸ்டன்ஸில் உள்ள 1 ரெண்டும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் தான் என்னது, அந்த செட் ஆஃப் வேல்யூயை மார்க் பண்ணக்கூடிய அந்த பிளேஸ். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேல்யூஸ் 2 மினிட் 2 கிலோமீட்டர். 2 மினிட் 2 கிலோமீட்டர். ஸோ கிராஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அதில் ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க. ப்ராக்கெட்டில் 2 மினிட்ஸ் 2 கிலோமீட்டர் அப்படிங்கிறத ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேல்யூஸ் 3 மினிட் 3 கிலோமீட்டர். அடுத்து 4 மினிட்ஸ் 4 கிலோமீட்டர் அண்ட் 5 மினிட்ஸ் 5 கிலோமீட்டர். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, லாஸ்ட்டு ஒரு லைன் மூலமாக என்ன பண்ணிட்டாங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் என்னது, லைன் கிராஃப். ஸோ the point corresponding to this set of values on the graph will therefore be the origin itself. After 1 minute, the car has moved a distance of 1 kilometer. To mark this set of values, look for the point that represents 1 minute on the x-axis. Draw a line parallel to the y-axis at this point. Then draw a line parallel to the x-axis from the point corresponding to distance 1 kilometer on the y-axis. The point where these two lines intersect represent this set of values on the graph. Similarly, mark on the graph paper the points corresponding to different set of values. So figure 13.13 shows the set of points on the graph corresponding to positions of the car at various times. So figure இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் அந்த செட் ஆஃப் வேல்யூஸை எடுத்து நம்ம கிராஃபில் மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு லைன், அந்த லைன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைமில் அந்த காரோட வேரியஸ் பொசிஷன். ஸோ 1 மினிட்ல 1 கிலோமீட்டர், 2 மினிட்ல 2 கிலோமீட்டர் அப்படிங்கிறத இந்த டேப்லர் காலம் பார்த்ததை விட இந்த கிராஃபை பார்த்தது நமக்கு சீக்கிரம் என்ன ஆகும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம கிராஃபில் வந்து எல்லா டேட்டாஸும் என்ன பண்ணுதோம், ரெப்ரசென்ட் பண்ணுதோம். ஸோ ஜாயின் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆன் த கிராஃப் as shown in figure 13.13. It is a straight line. ஸோ எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன வருது, ஸ்ட்ரைட் லைன் வருது. திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஃபார் த மோஷன் ஆஃப் எ car. If the distance time graph is a straight line, it indicates that the object is moving with a constant speed. ஸோ இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் நம்ம ட்ரா பண்ணும்போது அந்த வரக்கூடிய ஆன்சர் ஸ்ட்ரைட் லைனாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எதை நமக்கு இண்டிகேட் பண்ணுது, த ஆப்ஜெக்ட், அதாவது த கார் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் என்னாகுது, மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. However, if the speed of the object keeps changing, the graph can be of any shape. ஸோ கிராஃபோட ஷேப் வந்து ஸ்ட்ரைட் லைனாக இல்லை, அதோட ஷேப் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு கூடுற மாதிரி இருக்குது, அப்புறமா குறையிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்டோட, அதாவது காரோட ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் இல்லை. ஸோ மாறி மாறி போகுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம கிராஃபில் உள்ள சில இம்பார்ட்டண்ட் கிராஃப் வரையும் போது என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து
நம்ம வந்து நோட் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.